பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாள் மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றார். அந்த காட்சிகள். செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பிருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விவரங்களை சொல்லுங்கள். வேத ஜெயந்தியை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையம் தேவரின் திருவுருவ சிலைக்கு முதல்வர் அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதைத்தான் பார்த்து வருகிறோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 118வது பிறந்த நாள் மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு கோரிப்பாளையத்தில் உள்ள தேவரின் சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்ற அமைச்சர் பெருமக்களோடு மாலை செலுத்தி வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய புகைப்படத்திற்கும் தற்போது மலர் தூவி அவர் அந்த மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை காணப்படுகிறது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் பி. மூர்த்தி, ஐ. பெரியசாமி, தன்னக தென்னரசு, கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், டிடிவி பழனிவேல் தியாகராஜன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளும் கட்சி பிரமுகமாக தற்போது அந்த நிகழ்வில் பங்கேற்று வருகிறார்கள். தேவர் அவர்களின் ஜெயந்தி மற்றும் குருபூஜையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள தேவர் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காகத்தான் நேற்றிரவே மதுரைக்கு வருகை புரிந்தார். மதுரை அழகர்கோவில் சாலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் இரவு தங்கிய அவர்தான் தற்பொழுது இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை முடித்துவிட்டு தெப்பகுளம் அருகே இருக்கக்கூடிய பருவபாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள தேவருடைய நினைவிடத்துக்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். பின்னர் சாலை மார்க்கமாக மதுரை வரக்கூடிய முதல்வர் அவர்கள் தனியார் ஹோட்டலில் சிறிது நேர ஓய்வுக்கு பின்பாக விமானம் மூலமாக சென்னை செல்கிறார். முதல்வர் வருகையை முன்னிட்டு மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 5000க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டம் வரை, மதுரையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரை முக்கிய பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கூடுதல் கேமராக்கள் பொருத்தப்பட்டு விதிமீறி வரக்கூடிய வாகனங்களும் கண்காணிக்கப்பட்டு அதை பறிமுதல் செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் போலீசாரும் கண்காணித்தும் வருகிறார்கள். தேவ ஜெயந்தியொட்டி கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள இந்த முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு தமிழக அரசு சார்பிலும் பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக பல்வேறு பகுதிகளிலிருந்து, அதாவது போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது முதல்வர் அவர்கள் இங்கு மரியாதை செலுத்திய பின்பாகத்தான் அவர் மரியாதை செலுத்தி வருகிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சாலை மார்க்கமாக செல்ல உள்ளார். தற்போது அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். நன்றி ராஜ்குமார், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.